சாந்தி. இந்த இனிமையான சமத்துவ கிறிஸ்மஸ் இந்த இனிமையான ஆடுவதற்காக சமத்துவ நாம் அனைவரும் கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுவதற்காக அமைதியாக நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இந்த நேரத்தில் அமைதியாக மேடையில் மகிழ்ச்சியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அலங்கரித்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த மேடையில் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான மலர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மலர்களை ஒன்றாக இணைத்து சொல்லலாம். ஒரு கயிறில் கட்ட மலர்களை ஒன்றாக இணைத்து ஒரு பூங்கொத்தா ஒரு கயிறில் உருவாக்குவதற்கு அழகான ஒரு பூங்கொத்தா நம்முடைய சகோதரர் விஜய் அவர்கள் நம்முடைய சகோதரர் விஜய் பூங்கொத்து எங்கெங்கோ இருக்கக்கூடிய மலர்களை பறித்து அந்த பூங்கொத்து அது எங்கெங்கோ இருக்கக்கூடிய மலர்களை பறித்து ஒரு கயிறு தேவை. அது கடைசி எல்லா பூக்களுக்கு வந்து ஒரு கயிறு தேவை. அதாவது அந்த கயிறுல எல்லாமே எல்லா கயிறு அப்படிங்கிறது அதாவது தூர விலகி கயிறு அந்த கயிறு அப்படிங்கிறது பார்க்க முடியாதுடைய கயிறை இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த மேடை அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த மேடை சமுதாயத்திற்கு இந்த ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமுதாயத்தை பேசக்கூடிய இது ஒரு நல்ல விஷயத்தை இதை பேச இந்த மேடை இந்த சமுதாயத்திற்கு இந்த மேடை சொல்ல வருது அப்படி இந்த மேடை இந்த சமுதாயத்திற்கு எதை சொல்ல வருது அப்படி அமைதியும் மனித நேயமாக இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருந்தாலும் நிச்சயமாக அமைதியான உலகமாக எப்படிப்பட்ட உலகமாக இருந்தாலும் இதை அமைதியான உலகமாக மாற்ற முடியும். இந்த மேடை தான் இந்த மேடை செய்த மேடையில் கூடிய அலங்கரித்து இந்த மேடை இருக்கக்கூடிய மேடை இந்த மேடையில் அன்னைக்கு நாம் எல்லோருமே ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்காக இங்கே உட்கார்ந்து நாம் எல்லோருமே ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்காக உட்கார்ந்துருக்கிறோம். நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி நாம் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வான்னு செய்தி 16 செல்வங்கள் வாழ்வு வாழ்வான்னு சொல்லியிருக்காங்க. தேவை 16 செல்வங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய தேவை அப்படிங்கிறத 16 செல்வங்கள் உணர்த்தக்கூடிய தெய்வீக குணங்கள் 16 செல்வங்கள் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அந்த தெய்வீக குணங்களை அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த தெய்வீக குணங்களை நாம் அனைவரும் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் அனைவரும் அதுவாக அதிலிருந்து வெளியில் வந்ததனால காலம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறோம். வெளியில் வந்ததனால குணம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறோம். அது முதல் குணம் சக்தி அதாவது நிறைய குணங்கள் இருக்கு. ஆனந்தம் அதுல இன்னைக்கு நம்ம தூய்மை நிறைய குணங்கள் இருக்கு பார்த்தோம். அதுல இன்னைக்கு நம்ம இந்த மேடை விஜய் சகோதரர் என்ன ஃபீல் ஆச்சுன்னா இந்த பெரிய மரப்பவே நமக்கு அந்த மரத்துல காய்கள் ஒரு பெரிய மரம் ஆனால் அந்த பழம் காய்கள் அப்படியே தொங்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த பழம் அந்த காயை பறிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. யாருமே கீழே அந்த காயை பறிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அந்த பழத்தை எப்படியாவது பறிச்சுட்டு போயிடணும் தொங்கிட்டு இருக்கக்கூடிய நினைக்கிறாங்க. அந்த பழத்தை எப்படியாவது பறிச்சுட்டு போயிடணும் அந்த பழம் தொங்கிட்டு நினைக்கிறாங்க. யாராவது சொல்வீங்களா அந்த பழம் இருக்கு ஏன் கீழே தொங்குது? சபையில யாராவது சொல்வீங்களா ஏன் மேல அந்த பழம் எதனால தொங்குது? அதை பார்க்குறப்ப ஏன் மேலே அந்த பழம் எதனால தொங்குது? நிறைய அதை பார்க்குற நிரம்பி இருக்கு அந்த பழம். அதில் நிறைய நிரம்பி இருக்கு. அப்போ விஜய் பிரதர் நிரம்பி இருக்கு. விஜய் சகோதரர் அப்போ விஜய் பிரதர் போல் இன்னைக்கு விஜய் சகோதரர் காட்சி கொடுத்தார். பழுத்த பழம் போல் அவர் வந்து எல்லாத்திலும் காட்சி கொடுத்தார். அனுபவசாலி ஆயிட்டாரு. அவர் வந்து எல்லாத்திலும் அனுபவசாலி ஆயிட்டாரு. ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஜூஸ் பூஜை நிறைய பேருக்கு சாதாரணமா இருக்கிற நாம் அனைவரும் அந்த ஜூஸ் எதிர்பார்க்கிறோம் விரும்புறோம். சாதாரண மக்கள் மாதிரி அனைவருக்குள்ள அந்த ஜூஸ் எதிர்பார்க்கிறோம் விரும்புறோம். அவர் நிரம்பி வச்சது எனக்குள்ள இந்த மேடையில நம்மால அந்த நிரப்பி வச்சது தொங்குறது போல மேடையில நம்மால அறிவுத்தன்மை நம்மால பார்க்க முடிஞ்சது தொங்குறது போல அந்த ஒரு சகோதரரை நம்மால பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு அந்த பழுத்த சகோதரரை இன்னும் சக்தியை இறைவன் உங்களுக்கு அநேக அந்த பழுக்களுடைய அநேக சகோதர சகோதரிகளுடைய அநேக ஆத்மாக்களுடைய அநேக சகோதர சகோதரிகள் வெற்றி அடைவதற்கான அந்த சக்தியை உங்களுக்கு கொடுக்க போறாரு. அடைவதற்கான கூடவே அந்த சக்தியை வந்து உங்களுக்கு கொடுக்க போறாரு. அந்த யூத்தை நம்ம பார்க்க கூடவே இன்னைக்கு காலையில் நிறைய யூத் நிறைய அந்த யூத்தை நம்ம பார்க்க பாருங்க. இப்போ கூட நிறைய யூத் தான் கண்டு யூத்து கிட்ட முக்கியமாக 2 விதமான சக்திகள் இருக்கு.
ஒன்று ஆன்மீக பலம், முக்கியமாக 2 விதமான சக்திகள் உடல் பலம். ஒன்று ஆன்மீக பலம், ரெண்டாவது சரீர பலம். உடல் பலம் பாசிட்டிவா, இந்த பலத்தை நெகட்டிவா யூஸ் பண்றது கூட இந்த யூத் கிட்ட இந்த சக்தி இருக்கு. நெகட்டிவா யூஸ் பண்றது கூட இந்த யூத் கிட்ட இந்த சக்தி இருக்கு. மன பலத்தை யூத் அது நல்ல வழியில உபயோகப்படுத்துறப்ப, மன பலத்தையாக அது நல்ல வழியில உபயோகப்படுத்துறப்ப ஒரு கையில் 2 கையில் நம்முடைய விஜய் சகோதரருக்கு ஒரு கை இல்லை. இன்னைக்கு எல்லாருமே இந்த 2 கைகளை பார்க்குறீங்களா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே அந்த 2 கைகளை பார்க்குறீங்களா? கிடையவே கிடையாதாக. நீங்கள் அனைவரும் அவருக்கு நீங்கள் எல்லாருமே ஆயிரக்கரங்களாக இருக்கிறீங்க. ஒரு எல்லாருமே 2 கரத்தின் மூலமாக நீங்க இருக்கிறீங்க. காரியங்களை செய்யக்கூடிய 2 கரத்தின் மூலமாக கொடுத்திருக்காரு. நிறைய காரியங்களை செய்யக்கூடிய அந்த ஒரு சக்தி இறைவன் கொடுத்திருக்காரு. என்ன செய்ய முடியாது? 1000 புஜங்கள். அவருடைய மனதினுடைய எண்ணம் அவருடைய சமுதாயத்தில் அமைதி, அவருடைய மனதினுடைய எண்ணம் இந்த சமுதாயத்தில் கொண்டு வர அமைதி, நிச்சயமாக இறைவன் சமத்துவத்தை நிறைவேற்ற கொண்டு வரணும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே 2026 வருது நிறைவேற்ற ஒரு சங்கல்பத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 2026 மனதில் ஒரு திடமான எண்ணத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நான் எங்கிருந்தாலும் சரி திடமான எண்ணத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நான் எங்கிருந்தாலும் சரி இந்த உலகத்திற்கு தேவையானது அமைதி காட்டுவேன். ஒற்றுமை இந்த உலகத்துக்கு இப்ப தேவையானது. எங்க அமைதி இருக்குமோ நிச்சயமாக அன்பு இருக்கு. நல்லிணக்கம் தான். ஒற்றுமை இருக்கு, அமைதி நல்லிணக்கம் நிச்சயமாக அன்பு இருக்கு. ஆக நம்ம எல்லோருமே இந்த நாளில் இந்த ஒரு நல்ல சாதனம் எல்லோருமே இந்த நாளிலிருந்து முதல்ல இந்த ஒரு நல்ல சங்கல்பத்தை நமக்கு எடுத்துட்டு இருக்க முதல்ல நமக்குள்ள நம்முடைய வீட்டுல நமக்கு நம்ம சுற்றி வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்முடைய வீட்டில் பிறகு இந்த சமுதாயத்துல வேலை அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய அதன் பிறகு இந்த சமுதாயத்துல ஒற்றுமை அனைவரும் எதிர்பார்க்க நல்லிணக்கம் நிறைந்த அன்பு நிறைந்த உலகத்தை சமுதாயத்தை நல்லிணக்கம் நிறைந்த அனைவரும் இதற்காக உலகத்தை சமுதாயத்தை உருவாகவே நாம் அனைவரும் இதற்காக விஜய் சங்கல்பம்காக ஆகவே நாம் அனைவரும் எல்லாம் வல்ல இறைவனுக்காக ஒரு நிமிஷம் ஜோதிஸ்வரமான வல்ல இறைவன் அந்த பரம்பொருளை சக்திவான் நிமிஷம் நினைக்கலாம். ஜோதிஸ்வரமான ஒரு நிமிஷம் அந்த பரம்பொருளை தன்னை ஒரு நிமிஷம் நினைக்கலாம். நினைச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் நான் ஆத்மா தன்னை ஆத்மா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் நினைச்சுக்கிட்டு சக்திமான் இறைவ சங்கல்பம் இறைவா அப்படியே நினைச்சுக்கிட்டு இந்த சகோதர ஆத்மாவை சங்கல்ப வைக்கலாம். அவருடைய மனதினுடைய எல்லா சகோதர ஆத்மாவ எண்ணங்களையும் அவருடைய மனதினுடைய எல்லா விதமான எண்ணங்களுக்காக இருக்கிறார்களாக நீ பூர்த்தி செய்வாய். அவர் யார் பிறருக்காக நிச்சயமான சூரியனுடைய 1000 எனக்கூடிய ஞான சூரியனுடைய விதமான சக்திகள் 1000 கரங்கள் எனக்கூடிய 1000 விதமான சக்திகள் இருக்கவே இருக்கு. ஓம் சாந்தி. Thank you, sister. Thank you, sister. பாசத்துக்குரியவர்களே, கல் எரிய வந்த கூட்டத்தின் முன்பு கனிவை எரிந்து நின்ற கல் எரிய வந்த கூட்டத்தின் முன்பு கனிவை செய்யாதவர்கள் யாரோ அவர் கருணை தெய்வத்தை எடுங்கள் என்று நியாயத்தை பாவம் செய்யாதவர்கள் யாரோ அவர்கள் முதல் கல்லை எடுங்கள் என்று நியாயத்தை அன்பின் கூட்டம் ஞான தெய்வத்தின் கூட்டம் இது அன்பின் நிகழ்வில் அடுத்து அன்பின் கூட்டம் டாக்டர் பால் தினகரன் ஜீசஸ் கால்ஸ் ரெப்ரசன்ட் நிகழ்வில் அடுத்து ப்ரொஃபசர் டாக்டர் கிங்ஸ்லி டாக்டர் பால் தினகரன் ஜீசஸ் கால்ஸ் ரெப்ரசன்ட் அன்பு கூர்ந்து பேசுவதற்கு அழைக்கிறேன். உங்கள் கைத்தட்டலூடாக ஜீசஸ் கால்ஸ் அவர்களை அன்பு கூர்ந்து பேசுவதற்கு அழைக்கிறேன். உங்கள் கைத்தட்டலூடாக. இயேசு அழைக்கிறார் ஊழியத்தினுடைய தலைவரும் இயேசு அழைக்கிறார் பல்கலைக்கழகத்தினுடைய தலைவரும் சீஷா அருணியா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தருமான சீஷா பால் தினகரன் அவர்கள் சார்பில் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் சார்பில் விஜய் அவர்களை நான் வரவேற்க விரும்புகிறேன். பாசத்திற்குரிய தலைவர் விஜய் அவர்களை நான் வரவேற்க விரும்புகிறேன். இந்த சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவிற்கு
இந்த சமத்துவ டாக்டர் பால் விழாவை அழைத்து அவருடைய வரும்போது வாழ்த்துக்களை டாக்டர் பால் தின நம்முடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு அவருடைய சொன்னார். தனிப்பட்ட வாழ்த்துக்களாக அவர் நம்முடைய தலைவர் விஜய் வசனங்களை சொல்லும்படி சொன்னார். குறிப்பாக முதல் வசனம் வசனங்களை சொல்லும்படி சொன்னார். கர்த்தர் துணை. அந்த முதல் வசனம் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இரண்டாவதாக உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு இரண்டாவதாக நன்மையை வழங்காதீர். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் உத்தமருடைய தன்மையை வழங்காதீரார். ஜனங்களை சுமப்பது உத்தமருடைய தன்மையுடைய கண்ணீரை துடைப்பது. ஜனங்களை சுமப்பது அந்த பணியில் தான் தன்னுடைய கண்ணீரை துடைப்பது. சகோதரர் விஜய் அவர்கள் அந்த பணியிலார்கள். நம்முடைய அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அந்த உத்தமருடைய பாதையில் தொடர்ந்து அவர் செல்ல வேண்டும். எனவே இயேசுவுடைய பாதையில் தொடர்ந்து அவர் செல்ல வேண்டும். அவருடைய தாயாகிய காரியத்தை பார்வையோ சோதனைகள் வந்தது. அவருடைய தாயாகிய பழி சொல் சொன்னார்கள். எவ்வளவோ சோதனைகள் பேசியிருப்பார்கள். பலர் பழி சொல் ஏளனத்துக்கும் வீணாக பேசியிருப்பார் பழி சொல்லுக்கும். ஆனால் அவர்கள் அந்த இடம் கொடுக்காமல் அந்த அவர்களுக்கும் எந்த நோக்கத்திற்காக இடம் கொடுக்காமல் ஆண்டவர் இந்த உலகத்தில் அனுப்பினாரோ எந்த நோக்கத்திற்காக மேசியாவாகி ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ உருவாகி அவர்கள் மூலமாக கருவியிலே உருவாக்கியான பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு அவர்கள் மூலமாக தங்களை அர்ப்பணித்தார். கோடிக்கணக்கான பிள்ளைகள் போலவே நம்முடைய அன்பு சகோதரர்களுக்கு தங்களை அர்ப்பணிக்கணக்கான பிள்ளைகள் அதே போலவே பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான பிள்ளைகளை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தகப்பனாகிய யோசேப்பு வார்த்தைகளை நீதிமானாக இருந்தார். இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு ஒரு நீதிமானாக யோசனையாக இருந்தார். அவர்கள் கூட சந்தேகம் அறியாத தள்ளிவிட யோசனையாக தோன்றி அவருடைய சந்தேகம் இருந்தது. தேவதூதனுக்கு தோன்றி போய் மனைவி குறைந்து பரிசுத்தாவினால் பிறகு போய் மனைவிக்கு பரிசுத்தாவினால் எல்லா தலங்களையும் நம்மோடு ஏற்றுக்கொண்ட தேவனாக நம்மோடு வாழ்ந்து உறவுகளை அவர் வாழ்ந்து குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் குடும்ப உறவுகளை குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். குடும்பத்தில் சகோதரர் விஜய் அவர்களின் காரியங்களை குடும்பத்தில் சரியாக செய்து வருகின்றார். குடும்பத்தில் உறவுகளுக்கு வேண்டிய காரியங்களை சரியாக செய்து வருகின்றார். அவருக்கும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். சார்பாக அவருக்கும் அவர்களை தெரிவிக்கிறார். பேருக்கும் ஆண்டவர் சார்பாக நிறைவேற்றுவார். வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். உனக்கு ஆண்டவர் விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவார். அடைக்கவர்களுக்கு உத்தம நன்மை வழங்காதிரார் என்ற வார்த்தை சொல்லி உத்தமமாக அடைக்கவர்களுக்கு நன்மை வழங்காதிரார் என்ற வார்த்தை சொல்லி தான் ஒரு பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறேன். அவர் படித்த நான் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறேன். எனவே அந்த வகையிலும் அவர் வாழ்த்துகிறேன். தேங்க்யூ ப்ரொஃபஸர். தேங்க்யூ ப்ரொஃபஸர். மக்களை வைர கிரீடங்களை விட வைடூரிய கிரீடங்களை விட மக்களை வைர கிரீடங்களை விட வைடூரிய கிரீடங்களை விட ஒரு மா மனிதனின் மகுடங்களை விட நாளை சமத்துவ கிறிஸ்துவை விரும்பி அணிந்து கொண்ட ஒரு மா மனிதன் இந்த இனிய வேளை நாளை சமத்துவம் இடையே பேசுவதற்கு நாம் அனுசரித்து வருகிறோம். எடின்பரோ மினிஸ்டர் இனிய வேளையில் பாஸ்டர் கர்சன் எடின்பரோ இன்டர்நேஷனல் அக்ளைம்ட் பாஸ்டர் அவர்களை அன்போடு ஐ வெல்கம் யூ சார். கர்சன் எடின்பரோ இன்டர்நேஷனல் அக்ளைம்ட் பாஸ்டர் அவர்களை அன்போடு ஐ வெல்கம் யூ சார். Good morning to everybody that is here. இந்த காலை நேரத்தில் இந்த கூட்டத்தில் வந்தது ரெண்டு காரியங்கள் ரொம்ப ஹைலைட் நேரத்தில் இங்க ஒன்று என்னன்னா வந்தது ரெண்டு காரியங்கள் ரொம்ப ஹைலைட் ஆர்கனைஸ். என்ன போனாலும் அந்த கூட்டம் has been organized. கூட்டத்தின் ஒருங்கிணைப்பை வைத்து போனாலும் அந்த தலைவருடைய தலைமைத்துவ ஒருங்கிணைப்பை வைத்து தனிப்பட்ட தலைவருடைய தலைமைத்துவ திறனையும் the leadership உடைய தனிப்பட்ட everything is gone on the way to the bottom because the leadership வந்த பொழுது everything is gone on the way to the bottom வர்றதிலிருந்து வந்த பொழுது ஆர்கனைஸ்டாக உள்ள மக்கள் வர்றதிலிருந்து எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக அவருடைய தலைமைத்துவ திறனையும் தலைவர் leadership அவருடைய திறனையும் reflecting in this meeting leadership skill and discipline இருந்தது reflecting in this meeting வந்து ஒரு நிமிஷத்துல எல்லாரும் வாழ்த்து சொல்லிருக்கலாம். மேடையில் எல்லாருக்கும் வந்து ஒரு நிமிஷத்துல எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிருக்கலாம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவர் தாழ்மையா இருக்கும் அந்த ஒருத்தருக்கும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஷாலை எடுத்து அவர் கனம் பண்ணினது அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. அவர் கனம் தாழ்மை உள்ளவன் அவருடைய காழ்மையை வெளிப்படுத்துகிறது.
வசனம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவனுக்கு தாழ்மை கிருபை அளிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. என்னுடைய தலைவருடைய தாழ்மை எட்டிக்குவட்டிலும் இருக்கிறது நான் பார்க்கிறேன். தேவனுடைய தலைவருடைய வந்து எட்டிக்குவட்டிலும் இருக்கிறது நான் பார்க்கிறேன். So very humble sitting down there on behalf of everybody on the dais. We want to thank you sir for all the humility and on behalf of everybody on the dais. We want to thank you sir for all the humility and for the wonderful welcome that you gave us today. ஒரு ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் சர்நேம் ஒரு ரெண்டு பேர் அப்படி இருக்குதா? ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் எனக்கு வந்து இப்படி ரெண்டு மூணு பேர் இருக்கும். சிலர் என்ன ஜெர்சன் கூப்பிடுவாங்க, சிலர் என்ன எடின்சன் கூப்பிடுவாங்க, சிலர் என்ன ஜெர்சன் கூப்பிடுவாங்க, சில இடங்களில் எடின்சன் கூப்பிடுவாங்க, டிமோத்தேவெல்லாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சில சமயம் நான் மிஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா என் மண்ணில் என் பேர் ஜெர்சன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சில சமயம் நான் மிஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா என் மண்ணில் என் பேர் ராஜான்னு கூப்பிடுவாங்க. அவர் டிமோத்தேவ் நான் மிஸ் பண்ணிருக்கேன். எங்க வீட்டில் என்னோட பேர் ராஜான்னு கூப்பிட்டாலும் எல்லாம் ஒரே கேரக்டர் தான். நான் டிமோத்தேவ் கூப்பிட்டாலும் ராஜான்னு கூப்பிட்டாலும் எல்லாம் ஒரே கேரக்டர் தான். நான் அறிமுகப்படுத்தி இயேசுவுக்கு இன்னொரு பேர் இருக்காது. இந்த நாளிலே நான் முடிக்க விரும்புகிறேன். சுருக்கமாக என்னுடைய வாழ்க்கையை இந்த நாளிலே நான் மாற விரும்புகிறேன். இப்படியாக சொல்லுகிறேன். பைபிள்ல நமக்கு ஒரு 9வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், அதிசயமான குமாரன் கொடுக்கப்பட்டார். இன்னும் ரொம்ப அழகாக இருக்கிறது. அதிசயமானவர். இங்கிலீஷ்ல இன்னும் ரொம்ப அழகாக சொல்லலாமா? wonderful. His name is wonderful. சத்தமா சொல்லலாமா? wonderful. மூணாவது ஹைலைட் என்னன்னா சத்தமா சொல்லுங்க. charisma and energy. There's a lot of raw energy in this house. வந்ததுங்கிறது charisma and energy. There's a lot of raw energy in this house. நிறைய தடவை நாம எல்லாம் wonderful அப்படின்னு சொல்லிருக்கோம். ஏதாவது ஒன்னு பார்க்கும்போது wow. நிறைய தடவை நாம எல்லாம் wonderful அப்படின்னு சொல்லிருக்கோம். ஏதாவது ஒன்னு பார்க்கும்போது wow. இன்னைக்கு உள்ள வந்தப்ப யாராவது ஒரு நல்ல கவிதை பார்க்கும்போது wow சொன்னீங்களா தெரியல. இன்னைக்கு உள்ள வந்தப்ப யாராவது wonderful ன்னு சொல்லும்போது நீங்க சொன்னீங்களா தெரியல. pronounce the name of Jesus Christ. சொல்லும்போதும் அவருடைய நாமம் அதிசயமானவர். His name is wonderful. அப்படினா அதிசயமானவர். His name is wonderful. அது என்னன்னா அவருடைய பேர், அவருடைய பெயரே அது என்னன்னா இயேசு கிறிஸ்து. He is அவருடைய பெயரே அவர் உலகத்தில் பிறந்த பொழுது he is a wondrous God. It was wonderful. உலகத்தில் பிறந்த பொழுது அறியாத ஒரு கன்னி கர்ப்பமாக முடியுமா? வாய்ப்பே கிடையாது. கணவனை அறியாத ஒரு கன்னி கர்ப்பமாக முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஒரு கன்னி கர்ப்பவதியாகி கடவுளை இந்த உலகத்திலே மனிதனாக பெற்றெடுத்தார். கன்னி கர்ப்பவதியாகி கடவுளை இந்த உலகத்திலே மனிதனாக பெற்றெடுத்தார். சாஸ்திரிகள் வர்றாங்க 1000 மைல்ல இருந்து. யாராவது என்னைக்காவது உங்களுக்கு சாஸ்திரிகள் வர்றாங்களா? 1000 மைல்ல அட்ரஸே கொடுக்கல. என்னைக்கு யாரும் வர சொன்னாங்க, யாராவது வந்திருக்காங்களா? அட்ரஸ் எடுத்து தான வந்தீங்க. அட்ரஸே கொடுக்கல. இன்னைக்கு யாரும் வர மாட்டாங்க. இந்த மீட்டிங் வந்து அட்ரஸ் எடுத்து தான வந்தீங்க. கூகுள் மேப்ஸ்ல எதுவும் இல்ல. அட்ரஸ் போட்டு வரோம். லொகேஷன் சாஸ்திரிகள் அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா வர்றாங்க. எப்படி வந்தீங்க? யாராவது உங்க சொந்தக்காரங்க சொல்லிருக்காங்களா? ஒண்ணு இல்ல. ஸ்பெசிஃபிக்கா வர்றாங்க. கார் முன்னால ஒரு நட்சத்திரம் யாராவது உங்க சொந்தக்காரங்க ஃபாலோ பண்ணிட்டே ஒண்ணு இல்ல. நடந்தது கிடையாது. முன்னால ஒரு நட்சத்திரம் வந்து தொங்குச்சு அத ஃபாலோ பண்ணிட்டே வந்து நடந்தது கிடையாது. ஃபாலோ பண்ணி அங்க வர்றாங்க. அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி அங்க வர்றாங்க. அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த ஹெவன். இப்படி அவருக்கு வாழ்த்து சொன்ன வந்தவர்கள் அதிசயமான விதத்திலே அவர்கள் கடந்து வந்தார்கள். இப்படி அதிசயமான விதத்திலே அவர்கள் கடந்து வந்தார்கள். அதிசயமான காரியங்கள் நடந்தது. அவர் பிறந்த பொழுது இன்னைக்கு அருமையான அதிசயமான காரியங்கள் நடந்தது. அவர் பிறந்த பொழுது இன்னைக்கு அருமையான கேரல்ஸ் பாடுனாங்க. அவங்களுக்கு ஒரு தடவை கை தட்டுவோம். இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ முதலாவது கேரல்ஸ் யார் தெரியுமா பாடுனாங்க? தேவ கிறிஸ்து பிறந்தப்போ முதலாவது இறங்கி யார் தெரியுமா பாடுனாங்க? மேய்ப்பர்கள் மந்தை மேய்த்து கொண்டிருக்காங்க. வந்து இறங்கி அன்னைக்கு ராத்திரி மேய்ப்பர்கள் மந்தை மேய்த்து கொண்டிருக்காங்க. பாடிங்க போங்க, ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, இயேசு பிறந்திருக்கிறார்னு சொல்லி அனுப்புறாங்க. பாடிங்க போங்க, ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, இயேசு பிறந்திருக்கிறார்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்படி அவருடைய கேரல்ஸ் முதலாவது அதிசயமானவராக இருக்கிறார். இந்த நாளிலே அந்த பிறப்பை அவர் அதிசயமானவராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே என்னுடைய வாழ்த்து நாம் கொண்டாடுவதற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். விஜய் அவர்களே, என்னுடைய வாழ்மையான கட்சிகளுக்கு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விஜய் அவர் வாழ்த்து என்னவென்று சொன்னால், இந்த கிறிஸ்துவருக்கும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க நிறைய வாழ்த்து என்னவென்று சொன்னால், இந்த கிறிஸ்துவ நடந்த அதிசய வாழ்க்கையில நீங்க நினைக்கிற அதிசயம் நம்ம எல்லாரும் நினைப்போம். இது நடந்த அதிசயம். சீசன் ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அதிசயம் அப்படி நம்ம நினைப்போம். Celebrating somebody season name is wonderful. We are celebrating somebody whose name is wonderful. அவருடைய பெயர்னு சொன்னாலும் ஒருத்தர் தான். ஜீசஸ்னு சொன்னாலும் ஒருத்தர் தான். சில ஆசைகள் இருக்கும், சொன்னாலும் ஒரு நடக்கும்பா. எனக்கு அது நடக்கணும். நம்ம எல்லாரும் உங்க ஆசைகள் இருக்கும். நீங்க என்னத்தை எதிர்பார்க்கிறீர்களோ எனக்கு அது நடக்கணும். இப்படி உங்க அதிசயமான இயேசு என்னத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அதிசயத்தை திருவிழா அதிசயமான இயேசு நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பாராக. அன்றும் ஒரு நல்ல சம்பவத்தை சொல்லி வாழ்க்கையில பேச்சை செய்து முடிப்பாராக. இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் என்னுடைய பேச்சை
முடிக்க போகிறேன். இன்னும் ஒரே ஒரு நிமிடத்தில் அமெரிக்கால இருக்கிறதான மேரிலாந்து மாகாணத்தின் ஃபெட்ரிக் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கால இருக்கிறதான மேரிலாந்து மாகாணத்திற்காக நான் சென்றிருந்தேன். அப்படிங்கிற ஒரு நாள் ஒரு சின்ன மீட்டிங் ஃபார் மிரக்கிள்ஸ்க்காக நான் வந்திருந்தாங்க. அந்த நாள் அப்பொழுது மீட்டிங் ஃபார் மிரக்கிள்ஸ் முடிக்கும்படி வந்திருந்த பொழுது அப்பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து ஜெபித்து அவர் நடக்கிறது நான் பார்த்தேன். கூட்டத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து வரிசையில் நடக்கிற ரைட் சைடு கார்னர்ல அப்பொழுது அருமையான சகோதரி, அவருடைய பெயர் ஷானன், ரைட் சைடு கார்னர் சகோதரி, ஒரு அருமையான சகோதரி, அவங்களுடைய பெயர் ஷானன், ஒரு வெள்ளைக்கார கையில ஒரு கேன் இருந்துச்சு, தூக்கிட்டு கொண்டு வந்து அங்க உட்கார வச்சிருந்தாங்க. ஜனவரி மாசத்துல ஒரு கேன் இருந்துச்சு, ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் and she became ஜனவரி மாசத்துல இருந்து அவங்களால நடக்க முடியாது, அவங்களால நிக்க முடியாது, படுக்கையில walk அவங்களால நடக்க முடியாது, அவங்களால நிக்க முடியாது. கொண்டு வந்த பொழுது ஏதோ ஒரு வல்லமை உட்கார வச்ச சகோதரியை தொட்டு கொண்டு வந்த பொழுது ஏதோ ஒரு வல்லமை அந்த சகோதரி up and down. எனக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, என்ன நடந்துச்சு, குதிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, என்ன ஆச்சரியத்தோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் என்ன நடந்ததுன்னு கேட்டேன். ஆச்சரியத்தோட சொன்னாங்க, இந்த ஜனவரி மாதத்துல என்ன நடந்தது, என்னால நடக்க முடியாம நான் சொன்னாங்க. இந்த ஜனவரி மாதத்துல இருந்த பொழுது என்னால நடக்க முடியாம வல்லமை என்னை தொட்டது. நான் எழும்பி ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓட வல்லமை என்னை தொட்டது. நான் எழும்பி ஓட ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய கண்களில் கண்ணீரை கொண்டு வந்தது என்னவென்று சொன்னார். மற்றவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கண்ணீரை கொண்டு வந்தது என்னவென்று சொன்னார். மற்றவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த கையில வச்சு அந்த ஒயர் மேல போய் கையில வச்சு அந்த குச்சியை போய் அந்த சின்ன ஒரு பாப்பா, எனக்கு ஒரு 5 வயசுல மேல போய் விழுந்துச்சு. அவங்க குழந்தைங்க இருக்கிறாங்க, ஒரு கடைசி பாப்பா 5 வயசு, என்னுடைய குழந்தையை விட 3 குழந்தைங்க ஒரு வயசு அதிகமா இருக்கும் நினைக்கிறேன். என்னுடைய குழந்தையை விட எக்ஸைட்டடா அந்த பொண்ணுட்ட போய் சொன்னாங்க, ஒரு வயசு அதிகமா இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடா அந்த பொண்ணுட்ட போய் சொன்னாங்க, ஸ்கூல் மைசெல்ஃப், நானே இனிமேல் கார் ஓட்டி உன்னை அந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்னாங்க. நானே இனிமேல் கார் ஓட்டி உன்னை அந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்னாங்க. அந்த குழந்தையினுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது நான் முன்னால நின்றிருந்தேன். என்னுடைய கண்களில் வர ஆரம்பித்த பொழுது நான் முன்னால அதிசயத்தை செய்யும் பொழுது கண்ணீர் நம்முடைய வாழ்வுகளிலே மாற்றுகிறது. நம்முடைய வாழ்வுகளிலே வெளிச்சத்தை கொண்டு நம்முடைய வாழ்வுகளிலே மாற்றுகிறது. நம்முடைய வாழ்வுகளிலே வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. அவருடைய அதிசயம் எது அசாத்தியம் என்று நாம் நினைக்கிறோமோ இந்த சமத்துவ அவருடைய அதிசயம் இந்த வாழ்வோடு மாற்றுகிறது. என்னுடைய சமத்துவ முடித்த நாளிலே இந்த வாழ்வோடு நான் என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலும் ஒன்றுதான், அவருடைய பெயர் கிறிஸ்து மாத்திரம் கிடையாது என்று சொன்னாலும் அதிசயமானவர். அவருடைய பெயர் கிறிஸ்துமஸ் சொல்லலாம், அதிசயமான அதிசயம் சொல்லலாம், கிறிஸ்துமஸ் என்று சொல்லலாம், அதிசயமான மாசம் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஒரு மாசான அதிசயத்திலே இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா உங்களுடைய ஒரு மாசான அதிசயத்தை சம்பவிக்க பண்ணுவாராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்திலே சம்பவிக்க பண்ணுவாராக. இங்கு கூடிய ஒவ்வொருவருக்கும், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விஜய் அவர்கள் கிறிஸ்துமஸ் நாட்கள் கூடிய நீங்கள் அதிசயங்களை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும், நீங்கள் விரும்புகிற அதிசயத்தை நீங்கள் அதிசயங்களை பார்க்கிற நாட்களாகவும் மாறட்டும். நீங்கள் விரும்புகிற அதிசயத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கிற நாட்களாகவும் மாறட்டும். Wish you a very very merry Christmas and a big blessing to every one of you. Thank you. Thank you so much pastor. எங்க பசங்களும் சொல்றாங்க உங்களுடைய பேச்சும் absolutely wonderful, wonderful, so much pastor. எங்க பசங்களும் எல்லாம் மகிழ்ச்சி, பேச்சும் absolutely wonderful, wonderful, wonderful பேசுவதற்காக முகமெல்லாம் மகிழ்ச்சி, மனசுடைய சார்பாக அன்பிற்கினிய நண்பர் பிஷப் டாக்டர் ஏ மித்துலேஷ் அவர்களை நம்முடைய ஜீசஸ் கிரைஸ்ட் கம்யூனிட்டியுடைய சார்பாக அன்பிற்கினிய நண்பர் பிஷப் டாக்டர் ஏ மித்துலேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் உங்களின் கைத்தட்டலின் ஊடாக. வெற்றி தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய பிஷப் மலர் கொத்து கொடுத்து வெற்றி தலைவர் அவர்களுக்கு அன்பையும் பொன்னாடை போர்த்தி சகோதரத்துவத்தை நம்முடைய பிஷப் மலர் கொத்து கொடுத்து தன் அன்பையும் சகோதரத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறார். இந்த அவையில் கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன்.
இந்த சமத்துவ கிறிஸ்மஸ் உங்கள் யாவரையும் முதலாவது உலகத்திற்கு சமத்துவத்தை சொல்லிக் கொடுத்து வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு. சமத்துவ கிறிஸ்மஸ் அவர் தாழ்மையிலாவது உலகத்திற்கு சமத்துவத்தை சொல்லிக் கொடுத்த சொருபி இவர்களெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் தாழ்மையின் உருவம் he has given us an equal opportunity. எல்லா மனிதர்களும் பார்க்கிறோம் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தார். he has given us an equal opportunity. எல்லா மனிதனுக்குமான அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு இயேசுவை போலவே இயேசு எப்படி தேவகுமாரனோ அவரை ஏற்றுக்கொண்ட அப்படியே தேவனுடைய பிள்ளைகளாகவும் எல்லோருக்கும் ஈக்குவல் இயேசுவை போலவே இயேசு எப்படி தேவகுமாரனோ அதனால அவர் அப்படியே தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு எல்லோருக்கும் ஒரு சமத்துவ நாயகனுக்கு விழா எடுத்திருக்கிற இங்கு இன்றைக்கு சமத்துவ நாயகன் என்று சொல்லுகிறோம். உறக்க சொல்லுகிற சமத்துவ நாயகருக்கு விழா அவர்களையும் வாழ்த்துகிறோம். இங்கு இன்றைக்கு சமத்துவத்தை உலகத்திற்கு உறக்க சொல்லுகிற தலைவர் திரு விஜய் அவர்களையும் வாழ்த்துகிறோம். அதை மட்டும் இன்னைக்கு சொல்லிட்டு இப்போ 1 மினிட்ல முடிச்சிடுவேன். அந்த பெயர் இம்மானுவேல். இயேசுவுக்கு ஒரு பெயர் இம்மானுவேல் என்றால் வேதமே விளக்கம் சொல்லுகிறது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் வேதமே விளக்கம் சொல்லுகிறது சொன்னது போல தேவன் உங்களோடு தூய்மையான காரியங்களோடு தேவன் இருப்பார். இப்போது எனக்கு முன்பாக பேசினவர்கள் தூய்மையான சொன்னது போல முன்னெடுப்பு எடுக்கிறோடு தேவன் நிச்சயமாக இருப்பார். நான் உங்களை இப்படி தூய்மையான அருமையான முன்னெடுப்பை எடுக்கிறோடு அவரோடு நிச்சயமாக பயணிக்கிற எப்படி வாழ்கிறேன் டிவிக்கு தலைவர்கள் எல்லோரையும் இப்படி சொல்லுகிறேன். அவரோடு உங்களோடு தேவன் என்று பெரிய அசாதாரணமான காரியங்களை தலைவர்கள் எல்லோரையும் இப்படி சொல்லுகிறேன் போல உங்களோடு தேவமான காரியத்தை அசாதாரணமான காரியங்களை ஜேசன் சொன்னது போல அற்புதமான காரியத்தை செய்வாராக. God bless you. நன்றி பிஷப் அவர்களை தொடர்ந்து சுப்பீரியர் அண்ட் கரஸ்பாண்டன்ட் FSAG சிஸ்டர் ஆரோகே மேரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி பிஷப் அவர்களை தொடர்ந்து சுப்பீரியர் அண்ட் கரஸ்பாண்டன்ட் FSAG சிஸ்டர் ஆரோகே மேரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மேடையில் உள்ள ஆண்டோர்கள் சான்றோர்கள் சிறப்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு மேடையில் உள்ள புத்தாண்டு வாழ்த்துக்களை சான்றோர்கள் அன்போடு சிறப்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு எனது கிறிஸ்து புத்தாண்டு வாழ்த்துக்களை என்பது அன்போடு வாழ்நாளாக ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த இயேசுவை பாராட்டு என்பது உண்மையான கிறிஸ்து வாழ்நாளாக 2000 ஆண்டுகள் பிறந்த அன்பு இயேசுவை ஆராதிப்பது சமாதானமான கிறிஸ்து சமத்துவம் கிறிஸ்து என்பது இவற்றை வலியுறுத்துவது மகிழ்ச்சி சமாதானம் இல்லாத பகிர்ந்து கொள்வது பகிர்வு இவற்றை வலியுறுத்துவதுதான் கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் நாம் அனைவரோடு பகிர்ந்து கொள்வதுதான் கிறிஸ்துமஸ் இணைந்திருப்பது சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் அனைவரும் பகிர்ந்து கொடுக்கவும் அன்பை பகிர்ந்து கொடுக்கவும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்கவும் அனைவரும் சமாதானத்தை பகிர்ந்து கொடுக்கவும் அன்பை பகிர்ந்து கொடுக்கவும் இல்லாதவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்கவும் இந்த சமாதானத்தை பகிர்ந்து கொடுக்கவும் இன்றைய நாளில் உள்ளதை நமது மத்தியிற்கு பகிர்ந்து கொடுப்பதுதான் பரிவோடு கிறிஸ்துமஸ் சாட்சியோடு அமர்ந்திருக்கும் இன்றைய நம்முடைய தலைவர் நமது மத்தியில் தளபதி விஜய் அவர்கள் பரிவோடு தாழ்ச்சியோடு அமர்ந்திருக்கமான நம்முடைய தலைவராக அமைகின்றார். தளபதி விஜய் அவர்கள் வந்தது முதலுக்கு இந்த நேரம் பொருத்தமான அனைவருக்கும் ஒரு சான்றாக அமைகின்றார். மேடையில் வந்தது முதல் இந்த நேரம் வழியிலும் அனைவருக்கும் வரவேற்று உபசரித்தனம் சிறப்பாக கூப்பி அனைவரையும் என்பதை பகிர்வு என்று சொல்லும் பொழுது விதம் நாம் பாடமுடியதாக சிறிதளவாயிலும் கிறிஸ்துமஸ் என்பதை பகிர்வு என்று சொல்லும் பொழுது நாம் சிறப்பாக இருப்பதை நான் ஒரு சிறிதளவின் வழியாக இதை நான் வலியுறுத்துகின்றேன். கிறிஸ்துமஸ் பெருவிழா ஒரு அப்பா சிறப்பாக பிள்ளைக்கு நான் ஒரு கதையின் வழியாக நாள் பரிசை நான் வலியுறுத்துகின்றேன். அந்த பிறந்த நாள் பரிசை பல வண்ண பிள்ளைக்கு பேப்பர்களால் பிறந்த நாள் பரிசை கொடுக்கின்றார். பிள்ளை பல வண்ண பிறந்த நாள் பரிசை பல வகையான பேப்பர்களால் அலங்கரிக்கின்றது. அதாவது பல வண்ணதற்கு விதம் அவர்கள் வகையான மகிழ்ச்சியை ஊட்டக்கூடியதாக இருக்கும் அச்சுப்பொருட்களை வைக்கின்றார். அதாவது வேறு பாடுள்ள பொருட்களை வைக்கின்றார். அவர்களுக்கு மகிழ்ச்சியிலும் சிறப்பாக இருக்கும் அளவுக்கு விளைவு பொம்மைகளையும் ஒரு வயது வேறு பாடுள்ள பொருட்களை வைக்கின்றார். அதிலும் சிறப்பாக
விலை உயர்ந்த ஒரு வைர மோதிரத்தை அதில் வைக்கின்றார். அதில் உள்ள அந்த அலங்காரமான பொருட்களை அதிக மகிழ்ச்சி அடைகின்றார். அந்த கலர் பேப்பரையும் வைர மோதிரத்தை அலங்காரமாக எண்ணவில்லை, அதிக மகிழ்ச்சி அடைகின்றார். மட்டுமே அவர் உள்ள அந்த வைர மோதிரத்தை சில நாட்களுக்கு எண்ணவில்லை, நமது தந்தையாக அந்த கிறிஸ்துமஸ் பொருளை மட்டுமே அவர் உள்ளத்தை கவர்ந்து வரும் பொழுது சில நாட்கள் அந்த வைர மோதிரத்தை நமது தந்தையை வைத்து கிறிஸ்துமஸ் பொருளை எடுத்து செல்கின்றார். அந்த வைர மோதிரத்தை தந்தையிடம் வைத்து விட்டு அவர் தந்தை என்கிறார், அம்மா நான் காத்த அந்த வைர மோதிரம் எங்கே என்று கேட்கின்றார். தந்தையிடம் சொல்கின்றார். அவர் தந்தை அழைப்பேன், அம்மா நாங்கள் அந்த வைர மோதிரம் எங்கே என்று எனக்கு விலை உயர்ந்ததல்ல, இதுதான் எனக்கு விலை கலப்பேப்படும் என்று பொம்மைகள் தந்தையிடம் வைர மோதிரம் அது எனக்கு விலை உயர்ந்ததல்ல, இதுதான் எனக்கு விலை உயர்ந்ததுதான் என்று அந்த தந்தையிடம் பகிர்ந்து கொள்கின்றார். மக்கள் அப்போது என்ன செய்கின்றார்கள்? கிறிஸ்து பிறப்பு இவ்வாறேதான் பல வகையான அலங்காரங்கள் மனித சமத்துவ முக்கியத்துவம் வாய்ந்ததாக எண்ணுகிறார்கள் என்றால் குடிலமைப்பது, வீடுகளை சுத்தம் செய்வது, அலங்காரங்கள் செய்வது புத்தாடைகள் அணிந்ததாக எண்ணுகின்றார்கள். பல வகையில் அமைப்பது, வீடுகளை சுத்தம் செய்வது, பலகாரங்கள் செய்வது, வைர மோதிரத்தாடைகள் எடுப்பது மிகவும் அதிசயமான ஆர்ப்பாட்டம் நிச்சயமானவர். ஆனால் ஆராதனைக்குரியவர் அந்த வைர மோதிரத்தை மாடலை குளிர்ந்திருக்கிறார். அதிசயமானவர், முக்கியமானவர், நம்முடைய ஆராதனைக்குரியவர் ஒரு வயசை விட முக்கியமான மாடலை குளிர்ந்திருக்கிறார். மறந்து விடுகின்றோம். இருக்கிறாரே நமது வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வைரத்தை விட முக்கியமானவர் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். எனவே நமது வாழ்க்கையில் முக்கியமான ஆண்டுகளுக்கு முன்னர் கிறிஸ்து பிறப்பு அந்த இயேசுவில் ஆராதித்து வணங்கி போற்றி மாடவர்களில் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்க்கை முக்கியத்துவம் என்பதை நாம் தந்தை ஆராதிக்கிறார். வணங்கி அன்றிலிருந்து அந்த மகள் அவருக்கு நன்றி வாழ்க்கையில் நமது வாழ்க்கைதான் என்பதை முக்கியம் தந்தை வலியுறுத்துகின்றார். அன்றிலிருந்து அந்த ஆதாரம் தனதுதான் வாழ்க்கையில் இயேசுவை என்று மிகவும் தனது வாழ்க்கை இயேசுவை இயேசுவின் பக்கம் திருப்புகின்றார். ஆதாரம் அன்பார்ந்தவர்களே என் வாழ்வாக அடிச்சோடு என்று தளபதி அவர் வாழ்க்கை தம்முடைய இயேசுவின் பக்கம் திருப்புகின்றார். பணியில் அன்பார்ந்தவர்களே குழந்தைகள் முதல் நம்முடைய இளைஞர்கள் தளபதி அவர்கள் நம்முடைய அனைவரும் நம்முடைய பணியில் தலைவர்கள் அனைவரும் குழந்தைகள் யாரை பிடிக்கும் உங்கள் இளைஞர்கள் முதல் அந்த முதியவர்கள் வரை அனைவரும் பிடிக்கும். அவருடைய செயல் அனைவருமே யாரை பிடிக்கும் உங்களுக்கு என்றால் அவருடைய செயல் தனக்கு அவருடைய விஜய் தான் பிடிக்கும். அவர் என்ன செய்தாரோ ஏன் சின்ன பாடல்கள் அந்த விஜய் செயல் அவருடைய நடவடிக்கை அவரால் பிடிக்கும். அவர் என்ன செய்கிறாரோ எனவே சின்ன அந்த யார் பிடிக்கும் எனக்கு அஞ்சயங்கள் வாழ்க்கையில் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு இத்தகைய அச்சாரமாக ஒரு உயர்ந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு மக்களுக்கு அனைவருக்கும் அச்சாரமாக ஏழை உயர்ந்த மனிதராக செய்து அனைவரும் பணியாற்றி வருகின்றார். அவர்களை பணியாற்றி வருகின்றார். அவர் பெயரால் கட்சியமாக அனைத்து பிறவிகள் செலவின் ஆசிரியக்க வேண்டும் என்று எனது வாழ்நாளையும் என் பெயரால் சிறப்பாக அனைத்து பிறவிகள் செலவின் பெயரால் முடிக்கிறேன். எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் அன்போடு வணக்கத்தை கூறி நன்றியோடு இந்தியன் கிறிஸ்டியன் மினிஸ்டர்ஸ் கவுன்சில் ICMC இனுடைய பிரசிடென்ட் The most reverend Dr. R. Ramesh Kumar alias Indian Christian Ministers Council ICMC இனுடைய பிரசிடென்ட் The most reverend Dr. R. Ramesh Kumar alias Dinathudu Raja அன்பு சகோதரர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். I am so happy and blessed to be with our dear Thalapathy Vijay. ஐயா விஜய் உங்களை நாங்கள் பார்ப்பதில் அதிக சந்தோஷம். I just planned to be here to greet him. ஐயா விஜய் உங்களை நாங்கள் பார்ப்பதில் அதிக சந்தோஷம். நல்ல வேதாகமத்தையும் வாங்கி அவரை வாழ்த்து அவர் நல்ல பொன்னாடை எல்லாம் எடுத்து நாங்கள் நல்ல வேதாகமத்தையும் பக்கத்துல வந்து வாழ்த்த எங்களுக்கு பொன்னாடை போர்த்தி எங்களை கௌரவப்படுத்துகிற ஒரு தாழ்மையான ஒரு தலைவர் உண்மையான தலைவர் எங்களை கௌரவப்படுத்துகிற விஜய் ஒரு தாழ்மையான ஒரு தலைவர் ஒரு உண்மையான தலைவரை ஆளுதான் போகிறார். தளபதி விஜய் அவர் நிச்சயமாய் தமிழகத்தை ஆளுவார் என்று தமிழகத்தை ஆளதான் போகிறார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய அவர் நிச்சயமாய் தமிழகத்தை ஆளுவார் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையையும் சம்பாதிக்க ஆசீர்வதிக்க வரவில்லை,
சம்பாத்தியத்தை கொடுத்து நீங்கள் மக்களுக்காக எதையும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இங்கு வரவில்லை. அன்பான தினத்தூது பத்திரிகை சார்பாகவும் மக்களுக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சார்பாகவும் எங்கள் அன்பான தினத்தூது பத்திரிகை சார்பாக ஐக்கியத்தின் சார்பாகவும் எங்கள் சென்ட் ஜார்ஜ் வாழ்த்துகிறோம், சார்பாகவும் எங்கள் ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். நாங்கள் உள்ளே நுழையும் போது நீங்கள் இங்கே விழா நாங்கள் உள்ளே நுழையும் போது பத்திரிகையாளர் கேட்டார், எங்கள் இங்கே தளபதி அவர்கள் கொண்டாடுகிற எங்கள் விழா, எங்கள் சமத்துவ கிறிஸ்துவ தளபதி அவர்கள் கொண்டாடுகிற அரசியல் பேசுவதற்காக வர எங்கள் விழா, ஆனால் அவருக்கு சமத்துவ கிறிஸ்துவ இங்கு வந்திருக்கிறோம். நாங்கள் அரசியல் பேசுவதற்காக வரல, ஆனால் அவருக்கு ஒரு தொகுதியில நிற்க இங்கு வந்து இந்திய ஊழியர் ஐக்கியம் கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியம் கிறிஸ்தவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்திய ஊழியர் ஐக்கியம் கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியம் என்ற மாபெரும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா நேரங்களிலும் நாங்கள் நிற்கும்படி ஏன் என்று சொன்னால் எல்லா நேரங்களிலும் மக்கள் நிற்கும்படியாய் வந்திருக்கிறோம். கடந்த பல ஆண்டுகளாய் நடந்து கொண்டிருக்கிறேன். திராவிட சிறுபான்மை மக்களிலே எங்களுடைய கோரிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிற திராவிட சில கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகள், நிறைய கோரிக்கைகள் இருந்தது. நாங்கள் போராடி பெற முடியாமல் கோரிக்கைகள் முக்கியமாக வந்திருக்கிறோம். எங்களுக்கு சில கோரிக்கைகள் நாங்கள் போராடி பெற முடியாமல் அவர்கள் மூலமாக வந்திருக்கிறோம். புரட்சி தளபதி விஜய் மூலமாக கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். அவர்கள் மூலமாக முதல்வராய் வருகிற தளபதி விஜய் மூலமாக 6வது வருஷம் கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவீர்கள். நீங்கள் முதல்வராய் வருகிற ஒரு 6வது வருஷம் சொல்லுகிற இந்த தமிழருடைய ஆள்வீர்கள். சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு மணவாளன் என்ற கடந்த என்னுடைய சபையில ஆராதனையில் ஒரு அருமையான ஒரு மணவாளன் என்ற தினத்துதராஜா ஒரு ஐயா வந்து எனக்கு முன்பாக வந்து அழுகிறார். வயிறெல்லாம் வீங்கிடுச்சு. ஐயா தினத்துதராஜா ஐயா அவர்களே, நான் மரித்து விடுவேன், எனக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் பண்ணணும், வயிறெல்லாம் வீங்கி அந்த ஆபரேஷன் பண்ணினா சொல்றாங்க பிழைக்க மாட்டேன், நான் மரித்து விடுவேன் சொல்றாங்க, ஆபரேஷன் தான் ஆகணும் அப்படின்றாங்க. அந்த ஆபரேஷன் பண்ணினாலும் நான் பிழைக்க மாட்டேன் மணவாளன் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க, பண்ணிதான் ஆகணும் அப்படின்றாங்க. நீங்க சாக மாட்டீங்க, இயேசுவின் நாமத்தினால சொல்ற மணவாளன் நிச்சயமா ஆபரேஷன் பண்ணுகிற வாரம் நீங்க ஆராதனையில் நீங்க கலந்து கொள்வீங்க, இயேசுவின் நாமத்தினாலே நிச்சயமா என்று சொல்லி வருகிற வாரம் அடுத்த வாரம் மணவாளன் ஆராதனையில் நீங்க கலந்து கொள்வீங்க, இயேசுவின் நாமத்தினாலே சந்தோஷமாய் வருக அனுப்பிவிட்டேன். அவர் வந்து வாரம் மணவாளன் வருகிறாரு. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே சந்தோஷமா சொல்லிட்டாங்க. அவர் வந்து சபையில சாட்சி சொல்றாரு, என் கிட்னி நல்லா நீங்க சொன்ன மாதிரியே ஆச்சரியமா இருக்கு சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் ஆச்சரியமான காரியங்கள் அல்ல, கிட்னி நல்லா இருக்குது சொல்லுகிறோம். இந்த 2026 சொல்றாங்க, நீங்கள் முதல்வராய் வருவீர்கள், காரியங்கள் அல்ல, தீர்க்கதரிசனமான வார்த்தைகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தமிழக முதல்வராய் வருவீர்கள், காவலாய், இது தீர்க்கதரிசனமான வார்த்தை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுகிறேன். இந்த தமிழகத்துக்கு ஒரு பெரிய காவலாய் அவர் மாத்திரம் மக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன், நிரந்தரமாக சொல்லுகிறேன். மாபெரும் முதல்வர் மாத்திரம் அல்ல, நிரந்தரமாக ஆளப்போகிற ஒரு மாபெரும் முதல்வராய் அவருக்கு சின்ன வயது வந்திருக்கிறோம். இன்னும் எத்தனையோ நிறைய ஆளப்போகளை உங்கள் பக்கம் கொண்டு வர ஏற்கனவே ஆள பிறந்தவர்கள் இருக்கிறோம். நீங்கள் ஆளும் நிறைய நிச்சயமாய் ஆள்வீர்கள் கொண்டு வரும் மனதார வாழ்த்துகிறேன். ஆள பிறந்தவர்கள் இயேசுவின் நீங்கள் ஆள போறீங்க, நல்ல நிச்சயமாய் ஆள்வீர்கள் என்று மனதார வாழ்த்துகிறேன். 10வது வசனத்திலே இயேசுவின் பிறப்பிலே ஒரு நல்ல செய்தி வந்து சொல்லுகிறார். இதோ எல்லா ஜனத்துக்கும் அதிகாரம் 10வது மிகுந்த சந்தோஷத்தை வாசிக்கிறோம். ஒரு நல்ல செய்தி தூதன் வந்து சொல்லுகிறார். இதோ எல்லா ஜனத்துக்கும் மாத்திரம் அல்ல, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நல்ல செய்தி. எல்லாரும் இப்படி இப்படி ஒரு நல்ல செய்தி மாத்திரம் அல்ல, உடுப்புக்காரர் வருவார், எல்லாருக்கும் அவர் வந்து சொல்லுவார் நல்ல காலம்புரம், எல்லாருக்கும் நல்ல காலம்புரம் நல்ல செய்தி. அவருக்கே நல்ல காலம் உடுப்புக்காரர் வருவா வீட்டுக்கு, ஆனா அவர் சொல்றாரு நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம். இன்னைக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்தியை சொல்றேன். ஆனா அவர் சொல்றாரு நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது. தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்திகளை மாற்றி இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய
தீய சக்திகள் அத்தனையும் மாற்றி சக்திகளை பெரிய சமாதானத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அத்தனையும் மாற்றி எல்லாரும் சொல்றாங்க பெரிய சமாதானத்தை காணக்கூடாது சமாதானத்தை எல்லாரும் சொன்னாங்க. என்ன ஒரு ஒழுக்கம் அது ரொம்ப எங்களுக்கு தலைவர்கள் நீங்க குறிப்பா இருக்கிறீங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஐயோ எங்களுக்கு கீழே போறாரு அது ரொம்ப எங்களெல்லாம் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் கீழே போறாரு கீழே போறாரு அன்பு அண்ணன் கீழே இருக்கிறாங்க செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் கீழே போறாரு அண்ணன் கீழே போறாரு ஐயா கீழே இருக்கிறாங்க அப்படி சொல்லுவல்ல நாங்கள் கட்டுப்பாடோடு நடத்தக்கூடிய எங்கள் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் மட்டுமல்ல எங்கள் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் புரட்சி தளபதி அண்ணன் அவர்கள் அழகாய் பெயர் வைத்தீர்கள். புரட்சி தலைவர் ரொம்ப பிடிக்கும். புரட்சி தளபதி ரொம்ப பிடிக்கும். தமிழக மக்களுக்கு ஜெயலலிதா அம்மா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். இப்போ தமிழக மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தளபதி விஜய் மக்களுக்கு ஜெயலலிதா அம்மா ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ தமிழக மக்களுக்கு தளபதி விஜய் என்றால் எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிள்ளி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அப்படி எங்களுக்கு ரொம்ப அவ்வளவு அழகா நடந்து வரீங்க. போனேன் நீங்க உங்களுக்கு ரொம்ப கிள்ளி பாக்குறேன். அதுவே எனக்கு சந்தோஷம் தான். தொண்டர்களுக்கு உங்களுக்கு சந்தோஷம் தான். அவர்கள் மிகுந்த சந்தோஷம் தொண்டர்களுக்கு உங்களை பெரிய மெஜாரிட்டி உங்களுக்கு ஓட்டு 200 தொகுதிக்கு மிகுந்த சந்தோஷம் கைப்பற்றுவீர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய மெஜாரிட்டி ஆண்டவராக இயேசு 200 தொகுதிக்கு மேலான தளபதி கைப்பற்றுவீர்கள் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். எம்பெருமான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராக இயேசு ஆசீர்வதிப்பார். எங்கள் தளபதி புரட்சி தளபதி விஜய் அவர்களை வாழ்த்துகிறேன். அந்த gift ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த gift கொஞ்சம் கொண்டு வாங்கம்மா. The most reverend அவர்களுக்கு நன்றி. உண்மையில் அவர் தினத்தூது மட்டுமல்ல, அவர் வார்த்தைகள் தேவனின் தூதாகவே எங்கள் காதல் அவர்களுக்கு நன்றி. உண்மையில் அவர் தினத்தூது மட்டுமல்ல, அவர் வார்த்தைகள் தேவனின் தூதாகவே எங்கள் காதல் CSI மெட்ராஸ் டயசிஸினுடைய ஃபார்மர் பிஷப் வி தேவசகாயம் ஐயா நிகழ்ச்சியில் பேசுவதற்காக அன்பு வருக என வரவேற்கிறோம். CSI மெட்ராஸ் டயசிஸ் ஒரு கைத்தட்டல் வந்து ஃபாதர் கூப்பிடலாமா? தேவசகாயம் ஐயா அவர்களை அன்போடு வருக என வரவேற்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்டல் தந்து ஃபாதரை கூப்பிடலாமா? பெரும் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தமிழக வெற்றி கழகத்தின் பெரும் மதிப்பிற்கும் புரட்சி பாசத்திற்கும் உரிய தமிழக வெற்றி கழகத்தின் மேடையிலே வீற்றிருக்கின்ற புரட்சி தலைவர்களே, முன்னால் அமர்ந்திருக்கின்ற மேடையிலே வீற்றிருக்கின்ற எனது அருமை தலைவர்களே, சகோதர சகோதரிகளே, முன்னால் அமர்ந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகங்களே, நடத்துகின்ற எனது அருமை இந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து தமிழக வெற்றி கழகம் நடத்துகின்ற உண்மையிலே நான் மகிழ்ச்சி சமத்துவ வாய்ப்பை கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொள்வதற்காக நம்முடைய வெற்றி உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தளபதி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய வெற்றி தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் நன்றியினை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் இங்கே நடைபெறுவது ஒரு கிறிஸ்துமஸ் விழா. தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் என்ன தொடர்பு இருக்கிறது என்று எண்ணினால் இங்கே நடைபெறுவது கிறிஸ்துமஸ் விழா. இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்ததே என்ன தொடர்பு அரசியல் நிகழ்வாக பார்க்க அவருடைய வரலாற்றிலே குறிக்கப்பட்ட இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்ததே அவருடைய பிறப்பிலே அரசியல் நிகழ்வாக அகஸ்டஸ் சீசர் வரலாற்றிலே குறிக்கப்பட்ட ஒரு பேரரசர்
அவருடைய பிறப்பிமதிப்பு எழுதும்படி கட்டளையிட்டு அதிலே என்கின்ற ஒரு பேரரசர் மானிடத்திலே ஒருவராக குடிமதிப்பு எழுதும்படி கட்டளையிட்டு அவருடைய இறப்பிலே அவரும் இந்த மானிடத்திலே ஒருவராக அவர் பதிவு செய்யப்படுகிறார். சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்ட இறப்பிலே தண்டனை கொடுக்கிறார். பிலாத்து என்கின்ற ஒருவர் இயேசுவானவர் உலகத்திலே வாழ்ந்தபோது கூட அறையப்பட்டு கொல்லப்பட வேண்டிய போதனை எல்லாம் கொடுக்கிறார். இறையரசை நிறுவுவது இயேசுவானவர் உலகத்திலே வாழ்ந்ததை நிறுவுவதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அவருடைய போதனை எல்லாம் இந்த இறையரசை நிறுவுவது, கிங்டம் ஆஃப் காட் நேரம் கருதி அதை நிறுவுவதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. இது வந்து ஒரு சோசியலிச அரசு. இறையரசு தன்மைகள் ஏற்றம் பெறுவது, நேரம் கருதி ஏற்றத்தாழ்வுகளை குறை. இது வந்து ஒரு சோசியலிச அரசு. இறைவனானவர்கள் ஏற்றம் பெறுவது, சமய சார்பற்ற ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பது. இயேசுவானவர்களை யூதராக இறைவரசு என்பது அவருடைய சமய சார்பற்ற ஆதாமிலே துவங்குகின்றது. இயேசுவின் வழியாக உரியவராக அவருடைய வரலாறு முற்காலத்திலே துவங்குகின்றது. அனைத்து உரியவராக காட்டப்படுகிறார். ஏத்தியர்கள் போன்றவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்களே. ஆகவே அவர்கள் அனைத்து சமயங்களில் வாழ்கின்றனர். மோபியர்கள் அனைவருக்கும் நன்மை செய்தார்கள். அனைவருக்கும் போதனைகளை சமயங்களையும் கடந்து வாழ்கிற சமய சார்பற்ற ஒரு ஆண்டபோது அனைவருக்கும் நன்மை செய்தார். அனைவரும் ஒரு ஜனநாயக அரசு. ஆகவே சமய சார்பற்ற ஒரு அரசு. சாதாரண மக்களிடத்திலே இறைவனுடைய அருளை கொண்டு ஜனநாயக அரசு. சாதாரண மக்களை இறைவனுடைய தூதுவர்களாக அனுப்புகிறார். சாதாரண மக்களிடத்திலே இறைவனுடைய அருளை கொண்டு வருகிறார். அந்த சாதாரண மக்களை இறைவனுடைய தூதுவர்களாக அனுப்புகிறார். இன்றைக்கும் இந்த வரலாற்றின் இறைவனாக செயல்படுகிறார். அந்த தம்முடைய பிள்ளைகளை ஏதோ பணியிலே வரலாற்றின் இறைவனாக அவர் அழைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தலைமுறையை சொல்ல விரும்புகின்ற இந்த பணியிலே இறையரசை நிறுவுகின்ற பணிக்காக அவர் யாரெல்லாம் இந்த இறையரசை இன்றைக்கு நம்முடைய தலைவராக சொல்ல விரும்புகின்ற உண்மை என்ன? அவர்கள் இயேசுவின் உடன் பணியாளர்களாக யாரெல்லாம் இந்த இறையரசை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பணிக்கு நீங்கள் இயேசுவின் உடன் பணியாளர்களாக மாறுகிறார்கள் என்றால் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பணிக்கு நீங்கள் ஆற்றல் உங்களோடு இருக்கும். அப்படி என்றால் ஒருவேளை மனிதனால் இறையாது உங்களோடு எண்ணுவதை அவர் சொல்கிறார். ஒன்றுமே கிடையாது. ஆகவே மனிதனால் முடியாது திருமொழிகளை மட்டும் அவர் சொல்லுகிறார். இறைவனால் முடியாது என்று ஒன்றுமே கிடையாது. ஆகவே கூட்டத்திற்காக 2 திருமொழிகளை மட்டும் வேண்டிக் கொண்டிருந்த போது எனக்கு வந்த இந்த 2 திருமொழிகளை மட்டும் நான் நினைவூட்டி முடிக்க விரும்புகிறேன். வேண்டிக் கொண்டிருந்த போது ஆண்டவர் நான் 2 திருமொழிகளை மட்டும் உங்களுக்கு பயனுள்ளவற்றை உனக்கு முடிக்க விரும்புகிறேன். செல்ல வேண்டிய வழி கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு செவிசாய்த்தாரும் உன் நிறைவேற வேண்டிய வழியில் உன்னை நடத்துவோரும் நானே. உன் வெற்றி கடலரை போலும் கட்டளைக்கு செவிசாய்த்தால் உன் நிறைவாழ்வு ஆற்றி இறைவன் உன் வெற்றி கடலை நடத்துகின்றவராக இருக்கிறார். எப்போதும் இறைவனுடைய இறைவன் முன்னிறுத்தலுக்கு அந்த தகவல்களுக்காக இருக்கிறார். எடுத்து செல்ல இறைவனை அர்ப்பணிக்கும் போது இறைவன் உங்களுக்கு முன்னிறுத்தி கிடைக்கும். அந்த தகவலை நீங்கள் இன்னொரு பகுதியை வாசிக்கிறேன். எடுத்து செல்ல உங்களை அர்ப்பணிக்கும் போது உன் கடவுளாகிய ஆண்டவர் கிடைக்கும். உன் வழக்கையை பற்றி இன்னொரு பகுதியை வாசிக்கிறேன். உனக்கு துணையாக நானே உன் கடவுளாகிய ஆண்டவரும் சொல்லுபவரும் நான். வழக்கையை பற்றி யாக்கோபு என்னும் அஞ்சாதே, இஸ்ரவேலுக்கு துணையாக இருப்பேன் அஞ்சாது என்று உன்னிடம் சொல்லுபவரும் நானே. நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்னும் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேல் நான் உன்னை அஞ்சாது கூர்மையான போரடி நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்கிறார். மலைகளை போரடித்து நான் உன்னை புதியகளை தவிடுபொழியான போரடிக்கும் கருவியாக்குவேன். வெற்றி மேல் நீ மலைகளை போரடித்து இந்த இனியலை தவிடுபொழியாக்குவாய். வருகின்ற புத்தாட்சி மேல் வெற்றி பெறுவாய். வெற்றி மேல் வெற்றி பெற்று இந்த மட்டுமல்ல, இது உண்மையான வருகின்ற வெற்றிக்காக விளங்க இப்படி வெற்றி அருளை வென்று இந்த வாயிலே மட்டுமல்ல ஒரே உண்மையான வணக்கம் தமிழக வெற்றி கழகமாக விளங்க இறைவனுடைய அருளை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி ஒரே முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு சேர் கொண்டு வாங்க வாலண்டியர்ஸ். அந்த சேருக்கு பதிலாக வேற சேர் தாங்க. இன்னொரு சேர் கொண்டு வாங்க வாலண்டியர்ஸ். அந்த சேருக்கு பதிலாக வேற சேர் தாங்க. வாங்க. வாங்க. தேங்க்யூ சார்.
தேங்க்யூ சார். பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட்டுக்கு சாரி. தலைவருக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இதுதான் அன்பின் மொழி, இதுதான் எங்கள் மொழி. திவான் பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட்டுக்கு சாரி. தலைவருக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இதுதான் அன்பின் மொழி, இதுதான் எங்கள் மொழி. ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாதர் எஸ் அமுல்ராஜ் அவர்களை நிகழ்ச்சியோடு வருக வருக என வரவேற்கிறோம். பிஷப் நீதிநாதன் செங்கல்பட்டு டயோசிஸினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாதர் எஸ் அமுல்ராஜ் அவர்களை வாஞ்சையோடு வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். செங்கை திரு அவையின் இடத்திற்கு உட்பட்ட அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு மிக்க வரலாற்று செங்கை திரு அவையின் மகாபலிபுரம் இடத்திற்கு உட்பட்ட இடத்தில் சிறப்பு மிக்க சமத்துவ வரலாற்று புகழ்மிக்காக நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். சமத்துவ திரு அவையினுடைய விழாவிற்கு தலைவரும் நாம் அனைவரும் ஆண்டு கூடி வந்திருக்கிறோம். மேதகு ஆயர் டாக்டர் ஏ நீதிநாதன் அவையினுடைய அவர்கள் சார்பாக ஆயரும் ஆயர் டாக்டர் ஏ நீதிநாதன் தளபதியாக அவர்களின் சார்பாக நம்முடைய திரு விஜய் சார் அவர்களுக்கு ஆயரின் சார்பாக ஒரு பொன்னாடியாக திகழ்கிற நமக்காக மெசியா விஜய் சார் அவர்களுக்கு ஆயரின் சார்பாக ஒரு பொன்னாடியும் மரியாளுடைய நமக்காக மெசியாசாக ஆயர் சார்பாக கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்னை மரியாளுடைய திரு சுரூபத்தையும் பரிசாக ஆயர் சார்பாக கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நமக்காக பிறந்திருக்கின்ற பாலகன் இயேசுவுக்கு ஒரு சிறிய ஒரு பாடல். நமக்காக பிறந்திருக்கின்ற பாலகன் இயேசுவுக்கு ஒரு சிறிய ஒரு பாடல். நீ அதை கேட்டு பாட்டு பாட்டு தூங்கிடு நீ கேட்டு பாலகன் எந்த பாட்டு உனக்கு தூங்கிடு ஆனந்தம் எனக்கு ஏழை எந்தன் தாலாட்டு உனக்கு ஏற்றுக்கொண்டால் ஆனந்தம் எனக்கு ஏழை எந்தன் தாலாட்டு உனக்கு ஆண்டாண்டு காலமாக ஏற்றுக்கொண்டால் ஒரு மீட்பர் பிறப்பார், ஒரு மெசியா பிறப்பார், ஒரு விடிவெள்ளி ஆண்டு காலமாக நம்மை விடுவிக்க நமக்காக ஒரு தோன்றுவார் பிறப்பார் என்பது ஒரு மெசியா பிறப்பாருடைய ஒரு விடிவெள்ளியாக நமக்கு நம்மை விடுவிக்க இறைவாக்கினர்கள் தோன்றுவார். அதன்படியே இறைவாக்கில் நமக்காக ஒரு இறைவாக்கர் நமக்கு உள்ளார். இறைவாக்கினர்கள் சொன்ன தேவ வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதன்படியே நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள், பிறந்து உள்ளார் என்கிற இறைவாக்கினர்கள் தேவ வசனம் நமக்கு சொல்லுகிறது. அத்தகைய ஒரு செய்தி இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் என்பது இறைவாக்கின் 11வது வசனங்களில் பார்க்கிற பொழுது அத்தகைய ஒரு செய்தி இதோ லூக்கா நற்செய்தி எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை மற்றும் 11வது வசனங்களில் பார்க்கிற பொழுது இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்பது இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் செய்தி உங்களுக்காக தாவீதுடைய பிறப்பு என்பது உலக மாந்தர் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருகிற செய்தியாக, இயேசுவுடைய நம்பிக்கை தருகிற செய்தியாக, பிறப்பு என்பது வாழ்வை தருகிற செய்தியாக, மாந்தர் அனைவருக்கும் கொடுக்கிற மகிழ்ச்சி தருகிற செய்தியாக, நாம் நம்பிக்கை தருகிற செய்தியாக, புது வாழ்வை தருகிற செய்தியாக, வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு எந்த விதமாகவே பாகுபாடு இல்லாமல் இது ஒரு தனிப்பட்ட உலக மக்கள் எல்லோருக்காகவும் மெசியா பிறந்த உள்ளம் என்று எந்த விதமான சமத்துவ பாகுபாடும் இல்லாமல் விழாவில் உலக மக்கள் எல்லோருக்கும் இறைவார்த்தையை கொண்டு மெசியா கொண்டிருந்த பொழுது இன்னைக்கு தமிழக ஒரு சமத்துவ கழகத்தினுடைய கிறிஸ்துமஸ் விழாவில் புதிய தலைவராக நம்ம இறைவார்த்தையை கொண்டு ஒருவருடைய தமிழக என்பது கழகத்தினுடைய நம்பிக்கையை கொடுக்கிறது. புதிய தலைவராக வாழ்விற்கு அவர் நம்மை வழி நடத்துவார்கள் என்றுமே இருக்கிறார் என்பது மத்தியிலே நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. இணைத்து புது வாழ்விற்கு அவர் நம்மை வழி நடத்துவார்
உறுதியை நம்பிக்கை மக்கள் மத்தியிலே மக்கள் பணியிலான செய்தியாக இணைத்து நமக்கு கொடுப்பதாக பார்க்கிறேன். ஆக வேண்டிய நாளில் உறுதியை நம்பிக்கையை செய்தியை மகிழ்ச்சியான செய்தியாக பெற்று நமக்கு கொடுப்பதாக இவருடைய ஆசீர்வாத நாளில் நிரப்ப பெற்று இன்னொன்று வழிநடத்தப்பட வேண்டும். அவரோடு புகழை இணைந்து செயல்படுகிற இவருடைய ஆசீர்வாத தொண்டர்களும் பணியாளர்களும் தொடர்ந்து வழிநடத்தப்பட வேண்டும். கூடியிருக்கிற எல்லோருமே இணைந்து செயல்படுகிற நம்முடைய அனைவரும் நம்முடைய தொண்டர்களும் பணியாளர்களும் நம்முடைய ரசிகர்களும் நிறைவாக கூடியிருக்கிற எல்லோருமே இம்மானுவேல் தேவன் அவருடைய நம்முடைய சுகத்தையும் கடவுள் நம்முடைய உற்சாகத்தையும் நமக்காக நம்முடன் இருப்பையும் வழிநடத்தக்கூடியவராக எவ்வாறு இம்மானுவேல் தேவன் நம்மளோடு கடவுள் நம் பணிகளை செய்ய நமக்காக சார்பாக நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார் என்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து பணிகளை செய்ய எல்லோரும் சார்பாக வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தேங்க்யூ சார். அன்பானவர்களே, தேங்க்யூ ஃபாதர். மிக மிக முக்கியமான ஒரு தருணம் கணிந்திருக்கிறது. கடல் மேல் நடந்த கால்கள் மிக மிக முக்கியமான ஒரு தருணப்படுத்திய கணிந்திருக்கிறது. அரியாசனத்தை அல்ல அடிமை கடல் மேல் நடந்த கால் கழுவி விட்ட கரங்கள் காயங்களை அந்த கரங்களுக்கு இந்த உலகம் ஆணியை பரிசாக அரியாசனத்தை அல்ல அடிமை சகோதரர்களின் கால்களை அவர் அன்பை பரிசாக தந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்துநாதர். ஆணியை அவர் பிறந்த இந்த நன்னாளை சமத்துவங்களுக்கும் திருவிழாவாக அவர் அன்பை பரிசாக தந்தார். சமூகதான் இயேசு கிறிஸ்துநாதர். சகோதரத்துவத்தை அவர் பிறந்த இந்த நன்னாளை சமத்துவ பாதை திருவிழாவாக நமக்கு தந்த சமூக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் பாதை நமது அண்ணனின் பாதை அன்பு சகோதரர் இதோ வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் நமது அண்ணன் அன்பு சகோதரர் இதோ வருகிறார். சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா உரை தருகிறார். இது ஒரு அன்பான தருணம். இது அழகான தருணம். இது ஒரு அன்பான தருணம். அன்பும் கருணையும் தானே எல்லாத்துக்குமே அடிப்படை. அழகான தருணம். இது ரெண்டுமே இருக்கிற மனசு தானே தாய் மனசு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மனசு தானே தாய் மனசு. தாய் அன்பு கொண்ட மண்ணு தானே நம்ம தமிழ்நாட்டு மண்ணும். அப்படிப்பட்ட ஒரு மண்ணு தானே. ஒரு தாய் அன்பு கொண்ட மண்ணும் ஒண்ணு தானே. அதனால பொங்கல், ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு தானே. இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் சந்தோஷமா தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு ஊரு தான். மாதிரி எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் சந்தோஷமா வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறு நாளும் நாம் எல்லாருமே சகோதரர்கள். இங்க வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறு நாளும். அதனாலதான் நம்ம அரசியலுக்கு எல்லாருமே சகோதரர்கள் தானே. கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு அறிவிச்சது ஏன்? அதனாலதான் நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உண்மையான நம்பிக்கை தான். கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு அறிவிச்சது ஏன் தெரியுமா? மற்றவங்களோட நம்பிக்கையை, உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை விதைக்கும். மற்றவங்களோட நம்பிக்கையை மதிக்க சொல்லித்தரும். எஸ், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துட்டாலே போதும், எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளையும் ஜெயிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துட்டாலே போதும், எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையோட ஜெயிக்கும். ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்றது மட்டும் இல்ல, பைபிள்ல நிறைய கதைகள். அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோட படிச்சு பாருங்க. ஸ்ட்ரென்த் குறிப்பா உன்னை பத்தி சொல்லணும்னா பைபிள்ல நிறைய இளைஞனுக்கு எதிராக படிக்காதவங்க படிச்சு பாருங்க. தன்னோட சொந்த சகோதரர்களா பொறாமைப்பட்டு ஒரு இளைஞனுக்கு பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் தன்னோட சொந்த சகோதரர் அரசனாகி பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி
அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறதுக்காக படிச்சு பாருங்க. அந்த குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு எதை உணர்த்துது எல்லாருக்குமே நல்லா தெரியும், கடவுளுடைய அருளும். ஸோ இப்படிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு எதை உணர்த்துகிற அந்த அப்படின்னா அதீத கடவுளுடைய அருளும் அதுக்கான உழைப்பும் இருந்துட்டாலே போதும். மக்களை மானசீகமாக நேசிக்கிற எவ்வளவு பெரிய ஒரு போராட்ட வலிமையோரோ அதுக்கான எதிரிகள் இருந்துட்டாலே போதும், ஜெயிக்கலாம் அப்படின்றது தான். எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமோ ஒரு போரோ இந்த விழாவில் நான் ஒன்று கொடுக்கிறேன், ஜெயிக்கலாம் அப்படின்ற நாமளும் தமிழக வெற்றி கழகமும் விழாவில் நான் ஒரு உறுதியை பாதுகாக்கிறதுல 100% நாமளும் தமிழக வெற்றி கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸ் 100% உறுதியா. அதனாலதான் நம்மளுடைய கொள்கைகளுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே உறுதினால். அதனாலதான் நம்மளுடைய கொள்கைகளுக்கு கண்டிப்பா மதச்சார்பற்ற சமூக ஒளி ஒன்று பேர் வச்சதே இந்த உறுதினாலதான். அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும், ஒரு ஒளி ஒன்று பிறக்கும். இங்க வந்திருக்கும் அருளாளர்கள், அந்த ஒளிகள் நம்மளை வழி நடத்தும். அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இங்க வந்திருக்கும் அருளாளர்கள், அன்பர்கள், அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே. Praise the Lord. அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நெஞ்சில் குடியிருக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். உங்கள் அனைவருக்கும் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள், தோழிகள், இந்த கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய எல்லா தோழிகளுக்கும், இந்த கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அமர்ந்திருக்கும் என்னுடைய எல்லா கெஸ்டுகளுக்கும் எங்க ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கிட்டு எல்லாரும் இருந்து ரொம்ப 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 சாப்பிட்டு போங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், நன்றி. அடுத்து நிகழ்வில் அடுத்த அம்சமாக சில சிறப்பு விருந்தினர்கள் மேடைக்கு வர போறாங்க. நன்றி. அடுத்து நிகழ்வில் அடுத்த அம்சமாக சில சிறப்பு விருந்தினர்கள் மேடைக்கு வர போறாங்க. வாங்க. நம்ம கிறிஸ்துமஸ் தாத்தா, நம்ம நத்தார் தாத்தா, நம்ம சாண்டா கிளாஸ் வந்துட்டாரு. நம்ம கிறிஸ்துமஸ் தாத்தா, நம்ம நத்தார் தாத்தா, நம்ம சாண்டா கிளாஸ் வந்துட்டாரு. மேரி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லிட்டாரு வெற்றி தலைவருக்கு. மேரி கிறிஸ்துமஸ் தாத்தா வாழ்த்துக்களை சொல்லிட்டாரு வெற்றி தலைவருக்கு. கூட்டு வராரு. கிறிஸ்துமஸ் தாத்தா வரும்போது சும்மா வருவாரா, இன்னும் ஸ்பெஷல் கெஸ்ட் கூட்டு வராரு. நம்ம ஆசைகள் நிறைவேற போகுது, நம்ம கனவுகள் பலிக்க போகுது. நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தர போறாரு. நம்ம ஆசைகள் நிறைவேற போகுது, நம்ம கனவுகள் பலிக்க போகுது. நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தர போறாரு. வானத்து நட்சத்திரம் எல்லாம் பூமிக்கு இறங்கி வந்து விட்டன. இதோ அந்த தேவதைகள், குட்டி குட்டி குழந்தைகள்
வானத்து நட்சத்திரம் எல்லாம் பூமிக்கு இறங்கி வந்து விட்டன. இதோ அந்த தேவதைகள். Oh my God! அந்த குட்டி நட்சத்திரங்கள் தங்களின் பிஞ்சு கரங்களால் வெற்றி தலைவருக்கு ரோஜா பூக்களை கொடுத்து அன்பை பரிமாறுகிறார்கள். அந்த குட்டி நட்சத்திரங்கள் பிஞ்சு கரங்களால் கிறிஸ்துமஸ் வெற்றி தலைவருக்கு ரோஜா பூக்களை கொடுத்து அன்பை பரிமாறுகிறார்கள். நல்ல கைத்தட்டல் தரலாமா அவங்களுக்கு? மேரி கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் கிஃப்ட் இந்த குழந்தைகளுக்கு. சரி, குழந்தைங்க பூ கொடுத்தாங்க, குழந்தைக்கு ஏதாவது தர வேண்டாமா? வெற்றி தலைவரின் கரங்களால் இதோ நாம தரக்கூடிய கிறிஸ்துமஸ் கிஃப்ட் இந்த குழந்தைகளுக்கு. அப்படியே சென்ட்ரல் ஸ்டேஜ் ஒட்டி வரலாமா? நம்முடைய அருளாளர்கள் பெரியோர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நிக்கலாமா? குழந்தைகள் வந்தாச்சு, அப்படியே சென்ட்ரல் ஸ்டேஜ் ஒட்டி வரலாமா? இப்ப நம்முடைய அருளாளர்கள் பெரியோர்கள் வந்தாச்சு, அத்தனை பேரும் சேர்ந்து நிக்கலாமா? குழந்தைகள் வந்தாச்சு, குட்டீஸ்க்கு கிஃப்ட் வந்தாச்சு, இப்ப நாம கிறிஸ்துமஸ் கேக்கும் வந்தாச்சு.
கேக்கின் இரண்டு பக்கங்களும் நம்மளுடைய குட்டி கெஸ்ட் எல்லாம் நிக்க, இரண்டு பக்கமும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நின்றலாம். கேக்கின் இரண்டு பக்கங்களும் நம்மளுடைய குட்டி கெஸ்ட் எல்லாம் நிக்க, நம்ம அருளாளர்கள் பெரியவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்களாம். அத்தனை பேரும் சேர்ந்து நம்ம அருளாளர்கள் பெரியவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. கிறிஸ்துமஸ் விழாவில் இதோ கிறிஸ்துமஸ் கேக்கிற பேரும் நத்தார் திருநாள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சகோதரிகளுக்கு இதோ பரிமாறுவோம். கிறிஸ்துமஸ் கேக்கை வெட்டி நம்முடைய நத்தார் திருநாள் கிறிஸ்துமஸ் பெருநாள் நல்வாழ்த்துக்களை சகோதரிகளுக்கு அன்பை பரிமாறுவோம். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். சார்பா குழந்தைகளுக்கே கேக்கை ஊட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உங்க எல்லா சார்பா குழந்தைகளுக்கே கேக்கை ஊட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அந்த கேக்கை நம்ம வாலண்டியர்ஸ் வெட்டி எல்லாருக்கும் தருவாங்க. கண்டிப்பா நிச்சயமா உறுதியா கேக்க நம்ம வாலண்டியர்ஸ் வெட்டி எல்லாருக்கும் தருவாங்க. கண்டிப்பா நிச்சயமா உறுதியா. நாம ஒரு புகைப்படமா பதிவு செய்ய போறோம். முதல்ல குட்டி சோகே இந்த இனிய தருணத்தை நாம ஒரு புகைப்படமா பதிவு செய்து கொள்வோம். முதல்ல குட்டீஸும் நம்ம அருளாளர்களும் நம்ம வெற்றி தலைவரும் சேவரு கொஞ்சம் முன்னாடி செய்து கொள்வோம். பெரியவங்களும் முன்னாடி வரணும். தலைவர் அவர்கள் கொஞ்சம் முன்னாடி வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மலரிருக்கிற ஆண்டு மனித நேயத்திற்கான ஆண்டாக மலரட்டும். அனைத்து குடும்பங்களிலும் இல்லங்களிலும் உண்பங்களிலும் அன்பு தலை தொங்கட்டும். மலர இருக்கிற ஆண்டு மனித நேயத்திற்கான ஆண்டாக மலரட்டும். அனைத்து குடும்பங்களிலும் இல்லங்களிலும் உண்பங்களிலும் அன்பு தலை தொங்கட்டும். பத்திரிகையோட நண்பர்களுக்காக இன்னொரு போட்டோ நம்ம பதிவு செய்து கொள்கிறோம். பத்திரிகையோட நண்பர்களுக்காக இன்னொரு போட்டோ நம்ம பதிவு செய்து கொள்கிறோம்.
நோக்கி வருகிறார். வெற்றி தலைவர் வருகிறார். மேரி கிறிஸ்துமஸ். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்களை நோக்கி வருகிறார். அத்தனை அருளாளர்களுக்கும் தலைவர் வருகிறார். மேரி கிறிஸ்துமஸ். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள் நண்பர்களே. வெற்றி கழகத்தின் நிகழ்ச்சியில் மணிகளுக்கு அத்தனை அருளாளர்களுக்கும் அன்பு பெரியோர்களுக்கும் தாயோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கண்மணிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தாயோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த கார்னர்ல குழந்தைகளுக்கு கொஞ்சம் வழி விடுங்கப்பா.